புதன ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், நம்ம ஒரு மிதுன ராசி அன்பர்கிட்ட பழகிறது அப்படின்னா எப்படி பழகினா இவங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மிதுன ராசியை பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா புத்திசாலித்தனம் தான் இவங்களுடைய பலமே. ஏன்னா இங்கே புதன் ஆளக்கூடிய ராசி, அறிவுக்காரகன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த மிதுன ராசி ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக பேசுவாங்க, அதுதான் இவங்களுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை விட இவங்க நல்ல ஒரு சாதகமாக பேசக்கூடிய ராசி, காற்று ராசிலேயே, அதனால் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய, இனிமையாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள். ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, அந்த பேச்சாற்றலில் வைத்து அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிடுவாங்க இந்த மிதுனராசி என்பர்கள். இதுதான் இவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்தையே ரொம்ப கலகலப்பாக மாற்றிடுவாங்க. பேச்சும் அப்படி, இவங்களுடைய சிந்தனையும் அப்படி, நகைச்சுவை உணர்வும் அப்படி, புதுசாக நிறைய விஷயங்களை அந்த இடத்துல பரப்பி விடுவாங்க. அந்த புதுசாக ஒரு செயலோ அல்லது ஒரு தொழிலோ இதை பற்றின அந்த விஷயங்கள் எல்லாமே அறிந்த ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள். அதனால தான் இவங்க ஒரு இடத்துல போய் பேசுகிறாங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாத்தையும் கவர்ற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 2-3 தொழில் தெரியும், அந்த தொழில் எப்படி செய்யணும், எப்படி பண்ணனா ரன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், நல்ல ஒரு அனுபவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்க்க சின்ன வயசாக தான் இருப்பாங்க, ஆனால் நிறைய விஷயங்களை கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க. புதுசாக இவங்களுக்கு ஒரு தொழிலை கற்றுக்கணும், ஒரு வேலையில் இறங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல அதே இடத்துல தேங்கி ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன், அதே தொழிலில் முன்னேறேன், அதே தொழிலில் வருமானத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு செட்டே ஆகாது. இவங்க அப்படியே நதி மாதிரி ஓடிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். ஒரே இடத்துல நின்று வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. மிதுனராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா கூட நீங்களே பாருங்கள், நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி சுறுசுறுப்பாக இயங்கிட்டே தான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஒரு குழந்தையே இருக்குன்னா கூட அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும், உட்காந்துட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை பிரித்து வச்சுட்டு அதில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அதை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மிதுனராசி குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எல்லாரும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த மிதுனராசி குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்க அடுத்தடுத்த தொழில் வியாபாரம் அப்படின்னு போகிறதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. வீடே கூட பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து வேறு இடத்துக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிலையாக ஒரு தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலையாக ஒரு தொழில் அமையும், ஆனாலும் இவங்க அடுத்த தொழில் எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு. ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க அப்படின்னா கூட பக்கத்துலேயே ஒரு காய்கறி கடை வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னா அடுத்தடுத்த மாதிரி வேறு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மாற்றத்தை பார்த்து பயப்படவே மாட்டாங்க, மாற்றத்தை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அறிவை யாராலும் திருட முடியாது. பணத்தை இழக்கலாம், வாய்ப்பை இழக்கலாம், ஆனால் அறிவை யாராலையும் இழக்கவே முடியாது. அதுதான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம்.
மிதுன ராசி அப்படின்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக யோசிப்பாங்க, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் மனதுக்குள்ளே 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை மறைச்சிடுவாங்க, வெளியில் பார்க்குறதுக்கு புன்சிரிப்பாக காமிச்சிப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. மதிப்பு குறைவாக ஒரு இடத்துல இவங்களை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் சண்டை போடுறது, வாக்குவாதம் செய்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே அன்பாக செயல்படணும் அப்படின்னு தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கள ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இவங்ககிட்ட பேசிட்டோம்னா கூட ரொம்ப நாள் இவங்கள மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. உடனே அதில் என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். எல்லாரும் ஒரு வழியை தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் மிதுன ராசி என்பர்கள் மட்டும் அதில் 10 வழிகள் கண்டுபிடிச்சு 10 வழிகளையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வார்த்தைக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா டேலண்டாக யோசிப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய திறமையை யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு திறமையாக செயல்படக்கூடியவங்க. இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. பொதுவாக சொல்லும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு கதவு மூடுனா வருத்தப்பட மாட்டாங்க, புதுசாக ஒரு கதவை திறப்பாங்க. அதுதான் இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அறிவே ஆயுதமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய சொத்தே இவங்களுடைய அறிவு தான். அந்த அளவுக்கு பேச்சும் சரி, செயலும் சரி, அந்த அளவுக்கு நல்ல டேலண்ட் பர்சனாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு டிகிரியாவது வாங்கியிருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த மிதுன ராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார். அங்கு உச்சம் பெற்ற குருவோடு இணைய போகிறார். இதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்கு ரொம்ப ஒரு யோக பலன். ஏன்னா ராசி அதிபதியே குருவோடு, அதாவது சுப கிரகத்தோடு ஒன்றிணையும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ஒரு தெம்பு, ஒரு தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருப்பீங்க, அதற்கான அமௌண்ட்டு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட அப்புறம் தரேன், அதுக்கப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நண்பர்கிட்ட கூட கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்க ரிட்டர்ன் தராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதையல் கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு, ஒரு சிலருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு வேலை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமரும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்டில் கூட தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சாமல் தைரியமாக நீங்கள் எல்லா முயற்சியிலும் இறங்குங்க. ஒரு தொழிலோ, ஒரு வியாபாரமோ, வேலையிலையோ இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சியிலும் இறங்குங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முழு மனதோடு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. அந்த ஈடுபாடோடு இறங்கும்போது எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் உடன்பிறப்புக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம், பிரச்சனை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் சரியாகும். அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்லேயோ அல்லது நீங்கள் ஒரு சுப நிகழ்வுலையோ கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பணிபுரிகிற இடத்துல பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே நேரத்தில் அவங்க மூலிமா கூட ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக ஆணாக இருந்தால் பெண் மூலிமாவோ, பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவோ ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, அதற்கான பலன் கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு பெண்ணோ அல்லது ஒரு அதிகாரிகளோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க,
பண்ணுவாங்க. ஆணாக இருந்தால் பெண் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பெண்ணாக இருந்தால் ஆண் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை இவங்க கரெக்டாக செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கும். அதனால் அவங்க மூலிமா ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணில் தென்படும். முயற்சி பண்ணுங்கள். ஒரு தொழிலில் வியாபாரத்துலேயே கூட நீங்கள் இறங்குங்க. உங்களுடைய உழைப்பை நம்பி இறங்குங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னுலாம் நீங்கள் இறங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, உங்களுடைய ஆள் மனது சொல்லி நம்மளால் இது செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். வியாபாரம் தொழிலெலாம் கூட செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருந்தது இல்லையா, அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். தேவையில்லாமல் கடன்கார வீடு தட்டிக்கிட்டே இருப்பான். கடன் கொடுக்குறியா, இப்போ தரியா, வட்டி தெரியா, அசலும் தெரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதை ஓரளவுக்கு அந்த வட்டிவாது கட்டிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உழைப்பை அதிகமாக போடுங்க. அடுத்தவங்களெல்லாம் தேவையில்லாமல் நம்பிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலையை இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இறங்குவீங்க. வேலை இழந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தவரால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆணாக இருந்தால் பெண் மூலிமாவும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவும் ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் யாருக்கு ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் போட்டிங்கன்னா அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க. நண்பராகட்டும், உறவாகட்டும், யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் போடாதீங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய சேமிப்பு குறையறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு சில வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த வழிகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அது சரியாகும். மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு புண்ணிய தலங்களுக்கோ, ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்று வரத்துக்கான யோகம் இருக்குது. அப்படி சென்று வரதுனால மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். முடிந்தால் புதன்கிழமையில் கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பௌர்ணமி நாட்களில் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி கூட பௌர்ணமி நாட்களில், அமாவாசை நாட்களில் அங்கே ஒரு சிறப்பு பூஜை செய்வாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டு வாங்க. நீங்கள் ஏற்கனவே அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா எத்தனை முறை போனீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. புதன்கிழமையில் கற்பக விநாயகரை வழிபட மறந்துடாதீங்க. இதையும் செய்யுங்க. உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிதுன ராசி அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.